வாழ்க்கையில் அறிவு இல்லாமல் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இதுக்கான சொல்யூஷன்லாம் உங்கள் ஃபோன்லேயே இருக்குன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? ஹலோ, நான் தான் மிஸ்டர் மூளைநாதன், மூளை ஆப்போட ஃபவுண்டர். மூளை ஆப் யூஸ் பண்ணா நீங்க வீட்டில இருந்தே ஃபோன் யூஸ் பண்ணி மட்டுமே 30K சம்பாதிக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அதான் ஒரு நாளைக்கு நீங்க 3K சம்பாதிப்பீங்கல்ல, அது எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்கு, அதான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதுக்கு உங்ககிட்ட ஒரு ஃபோன் இருக்கணும், அப்புறம் அந்த ஃபோனை வச்சு மட்டும் எப்படி ஒரு நாளைக்கு 3K சம்பாதிக்கிறதுன்னு மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாசம் 30K சம்பாதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அடுத்து பார்ட் டைம்ல 5K சம்பாதிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் சேர மாட்டேங்குது ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? அதுக்கு ஒரு சீக்ரெட் ட்ரிக் இருக்கு. உங்க இன்ஸ்டா ஓபன் பண்ணீங்கன்னா அதுல இப்படி ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா அதுல வைரல் ஆகிற மாதிரி மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ரீலை மட்டும் நீங்க போட்டு வந்தாலே போதும், சீக்கிரமே உங்க அக்கௌண்ட்டுக்கு 10K ஃபாலோவர்ஸ் வந்துடும். அவ்வளவுதான் ட்ரிக். மூளை ஆப்ல இந்த மாதிரி உங்க மூளைக்கு எட்டாத விஷயங்களையும் நீங்க ஈஸியா குயிக்கா கத்துக்கலாம். வெட்டியா தண்ட கருமமா உட்காந்து ரீல்ஸ் பாக்குற இந்த டைம்ல நீங்க மூளை ஆப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க தமிழ்ல ஈஸியாவே கத்துக்கலாம். வெறும் ₹1. அப்புறம் மாசம் ₹250 கட்டணும். ₹1 கத்துக்கலாம். ₹250. ₹1 கத்துக்கலாம். ₹250. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உனக்கு அறிவு இருக்கா? அறிவு கட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா? இதெல்லாம் உங்க அறிவு ரொம்ப அதிகம். அறிவு கட்டவனே, அறிவு இல்ல, அறிவு கட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவுல கண்டுபிடிக்கிற? எஸ், ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த அறிவு ஆப் வீடியோ தான் இது. வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ஆப்பை நான் ட்ரோல் பண்ண வரல. இன்னைக்கு நான் அந்த ஆப்பை ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணத்துல வரல. எனக்கு தெரிஞ்ச வர அது ஒரு தமிழ் ஆப், ஏதோ லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி போல. அதுல இந்த என்டர்டைன்மெண்ட் அது இல்லாம அறிவை வளர்க்கறதுக்கு, ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்லாம் போட்டு வச்சிருக்கான். அதுக்கு போய் இவ்வளவு ஹேட்டா? இதுக்கு அக்கறகாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. மக்களை ரீல்ஸ் அடிக்ஷன்ல இருந்து காப்பாத்தி அறிவை வளர்க்கணும்னு ஆசையா வந்த ஒருத்தனை இவ்வளவு வெறுக்கிறீங்களே. நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனை. ஆனா அதுக்காக இன்னைக்கு இந்த ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணியெல்லாம் நான் பேச போறது இல்ல. ஒரு யூசரா, காசு கட்டுன ஒரு யூசரா இருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போறேன். அது ட்ரோலா மாறுறதும் நல்ல விதமா மாறுறதும் அறிவோட கையில தான் இருக்கு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் எங்க போனாலும் என்ன வீடியோ போட்டாலும் எப்பயும் ஒரு கமெண்ட் இருந்துட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஆப்பையும் ஆஸ்ட்ரோடாக் ஆப்பையும் அடிச்சோம். ஏன்னா அதுல ஐடியாவே சில தப்பு இருந்துச்சு. ஒருத்தன் சோ அந்த ரீசன்ஸ்னாலலாம் அந்த ஆப் அடிச்சோம். ஓகே, ஆனா இவனை ஏன் அடிக்கணும்னு எனக்கு தெரியல. அதனாலதான் ஒரு வீடியோல கேட்டிருந்தேன் என்ன ரீசன், மக்களோட மனநிலையும் கருத்துக்களும் தெரிஞ்சுக்கலான்னு. ப்ரோ, அறிவு ஆப் ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க, ஆனா உள்ள ஒன்றும் இல்லை, ஃபேக் தான் ப்ரோ. நீங்க உள்ள போன நிறைய கண்டென்ட் சிக்கும். அந்த ஆட் பார்த்தாலே காண்டாகும் ப்ரோ. ரொம்ப கிரிஞ்சா ஆட் எடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ, பார்த்து செஞ்சு விடுங்க. நானும் பார்த்துருக்கேன், எப்பயாச்சும் எனக்கு வரும். மோஸ்ட்லி ஏஐக்கு ப்ராம்ப்டை கொடுத்து பட்ஜெட்லேயே ஆட முடிச்சிருவாங்க. அது லிப்சிங்க் ஆகாம என்னத்தையாச்சும் கொலன்னு ஓடிட்டு இருக்கும். சும்மா ஆடா வந்து காண்டாக்குதுரா தம்பி. அறிவு ஆப் பத்தி எல்லாம் அதுல தெரியுமாமா? எல்லாம் தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரியுமாவல? பாக்குறேன் உனக்கு என்னெல்லாம் தெரியும். வந்து அந்த அறிவை பொழந்து பாக்குறேன். ரோட்ல சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அறிவை மொபைல்ல இருக்கான்னு கேக்குறாங்க. உங்க மார்க்கெட்டிங் பூனைக்கு நான் தான் கிடைச்சனா? அவன் என்ன அவசரத்துல போயிட்டு இருப்பானோ, அவனை புடிச்சு வந்துட்டு அறிவு இருக்கா, அறிவு ஆப் இருக்கான்னு கேட்டா, ப்ரோ அது ஒரு அறிவில்லாத ஆப் ப்ரோ. என்னையா எல்லாரும் இந்த கிளி கிளிக்கிறாங்க? ஆக்சுவலி யூடியூப்ல இருக்க பிசினஸ் டியூட்டோரியல் வீடியோவை அவங்களே கிரியேட் பண்ண மாதிரி போடுவாங்க. பெட்டர் நீங்க அந்த ஆப்பை பார்க்காம இருங்க, அதுதான் நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு தான் ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகும்லாம் இல்லை, ஆல்ரெடி ப்ரெஷர் ஆக்கிட்டான். ஆமா நண்பர்களே, இந்த ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். வன்மத்திலேயோ இல்ல வெறுப்புலையோ எல்லாம் பார்க்கல. ஊரே சேர்ந்து இவனை இந்த அடிக்கிறாங்களே, நம்மளும் வந்து கண்மூடித்தனமா அடிக்க கூடாது, ஒரு நடுநிலையா இருந்து பார்ப்போம்னு தான் பார்த்தேன். ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு இன்ஸ்டா பார்த்து கூட இந்த அளவுக்கு பிரெயின் ராட் ஆனது இல்லடா. ஒரு மாதிரி மெண்டல் ஆக்கிருச்சு என்னைய. ஐயோ, எங்க இந்த ஆப் விட்டீங்க? சில பேர் நினைக்கலாம் எஜுகேஷன் கண்டென்ட்ல என்னடா பிரெயின் ராட்னு. பண்றான் சார், அவன் பண்றான் சார். போட்டு ஒரு விஷயத்தை பில்டப் பண்ணி வளன்னு இழுத்து, ஆனா யோசிச்சு பார்த்தா அது ரொம்ப சாதாரணமான விஷயமா தான் இருக்கும். ஆனா இவனுக்கு போட்டு அறிவு ஆப்ல தான் இது கிடைக்கும், இது வந்து அரிய வகை தகவல்கள், இது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி அறிவு ஆப்ல தான் கிடைக்கும்னு ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி மென்டல் ஆக்குறானுங்க. நான் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன். வியூவர்ஸே சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்ற முடியுமா? என்னால மாற்ற முடியல, பண்ண மாட்டீங்க நிறைய பேரு. கல்லஞ்சக்காரன்
சரி இவன் ஏதாச்சும் நல்ல ஐடியா சொல்லுவானோன்னு போய் பார்த்தேன். நான் இப்போ சொல்ல போற இந்த சில முக்கியமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமா மேஜிக் நடக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க என்னவா இருக்க போகுது? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. யூஸ்ஃபுல் ஸ்பெல்லிங் என்னதுப்பா? ஒரு யூஸ்ஃபுல்லுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல. நீ எனக்கு எப்படி யூடியூப் சேனலை வளர்க்குறதுன்னு சொல்லி தர போற. இதுல எங்க கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கோங்கன்னு அறிவாப்புக்கு ஆடு வேற போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. இது நான் பார்க்கவே இல்லையே, இப்பதான் பாக்குறேன் நானு. என்ன பண்ணாம ஸ்கிப் பண்ணாம ஸ்கிப்பு சிக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? ஒரே நிஷ்ல வீடியோஸ் போடாம மாத்தி மாத்தி நிறைய நீஷ் NICHE நிஸ்தானு போட்டு வச்சிருக்கியா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? இந்த வீடியோல எக்கச்சக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. அப்புறம் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பிடிக்கல, நல்லா இல்ல. ஏன்னா என்னையா வீடியோ குவாலிட்டி இது? உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி மட்டமா தெரியல, ஆக்சுவலா அந்த வீடியோ குவாலிட்டியே மட்டமா தான் இருக்கு ஆப்ல. நான் சும்மா பார்க்கல, நான் 150 ரூபா கட்டுறேன், கொஞ்சமாச்சும் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கணும்ல. அதுக்கப்புறம் உங்களால வீடியோ ஸ்பீட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன் ஸ்பீட் பண்ணி பார்க்கணும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை போட்டு வளவலன்னு 2-3 நிமிஷத்துக்கு இழுக்கிறாங்க. எவ்வளவு நேரம் உட்காந்து பாக்குறது? ஸ்பீட் பண்ணி பாக்குறதுக்கு ஆப்ஷன் இல்ல. சரி வாங்க கண்டென்ட்டாஸ் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். சேனல்ல கண்டென்ட்டை மாத்தி மாத்தி போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நடக்காம இருக்கிறதுக்கு தான் நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேனலை ஒரே டாபிக்ஸ்ல, அதாவது ஒரே நிஷ்ல கொண்டு போக வேண்டியது ரொம்பவே முக்கியம். அடுத்ததாக சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே வேல்யூபிளா இருக்கிற மாதிரியான வீடியோஸை மேக் பண்றது. அடுத்ததாக நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நீங்க இந்த மாதிரி வந்த வியூவரை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சேனலுக்கு கூடிய மற்ற நிறைய வீடியோஸையும் பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ளே ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் கிரியேட் ஆகி அவங்கள பல பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களை பல பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சொல்றேன். நம்பரை யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்க. என் 3 நிமிஷத்தை திருப்பி கூடியா? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம். இது நான் 10th ஒரு சேனல் ஆரம்பிச்சேன், நான் ஸ்கூல் படிக்கும் போது. அப்பவே இதெல்லாமே எனக்கு தெரியும். அது இத்தனைக்கும் இதெல்லாம் ஃப்ரீயாவே யூடியூப்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னா அதே எடுத்துட்டு இப்பயும் சொல்லிட்டு இது ஏதோ ஒரு அரிய வகை விஷயம் கைஸ் பாருங்க கைஸ்ன்ட்டு 150 ரூபா வேற பொடிக்கிட்டாங்க. 75 ரூபா குறா. நான் இந்த ஆப்ல நிறைய வீடியோ பார்த்துட்டேன். இவங்க சொல்ற இவங்க பில்டப் பண்ற இது உங்களுக்கு ஸ்கில் கைஸ். இது உங்களுக்கு அறிவை நாங்க உள்ள விடுறோம் அப்படிங்கிற சொல்றாங்கல்ல. ஆனா ஆக்சுவலா அவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு நான் குயிக்கா பணக்காரன் ஆகிறது எப்படின்னு சொல்றேன், சீக்கிரம் உங்களை பணக்காரன் ஆகிற சீக்ரெட் எப்படி நான் சொல்றேன் கைஸ்ன்னு சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, டெடிகேட்டடா இருங்க, நிறைய அந்த பிசினஸுக்கு நீங்க தொழில எஃபர்ட் போடுங்க. இதுதான் பணக்காரன் ஆகிறதுக்கான சீக்ரெட். சூப்பரா காசு கொடு 150 ரூபா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க நிறைய வீடியோஸ் அப்படிதான் இருக்கு. சரி வாங்க அப்படியே அடுத்த வரிசையா அவங்க போடுற ஆட்ல இருந்தே ஆரம்பிப்போம். இப்போ நீங்க டெய்லி இங்கிலீஷ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு நீங்க கிரேட்டா கார்ல சுத்துவீங்க. இது உண்மைதான். இப்போ கேப்பீங்க மேம், இங்கிலீஷ் கத்துக்கணும்னா ஆன்லைன் கோர்ஸ் போகணுமா, டிகிரி எடுக்கணுமான்னு? இல்ல, அறிவு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, அது போதும். அறிவு ஆப்ல தானே பார்த்தேன். யூஸ்ஃபுல் ஸ்கிட்டு நிசிதா. இங்கிலீஷ் கத்துக்கணும்னா ஆன்லைன் கோர்ஸ் போகணுமா, டிகிரி எடுக்கணுமான்னு? இல்ல, அறிவு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, அது போதும். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சில ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஓகே, அது ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப சூப்பர் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். ஒரு பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். நாட் பேட். தேங்க்ஸ் பா. நான் தான் சொன்னேன்ல நடுநிலையா இருப்பேன்னு. நீ நல்லவையா. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். நீங்கள் ஒரே நாள்ல இன்ஸ்டாகிராம்ல 5000 ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும்னு ஆசையா? அப்ப அந்த ட்ரிக்கை கண்டிப்பா தெரிஞ்சோம். நீ சொல்றது அத்தனையும் நான் கேட்கிறேன். எனக்கு மட்டும் ஒரே நாள்ல 5000 ஃபாலோவர்ஸ் வரல. ஆனா ஒரு சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா அதை ஒரே நாள்ல 5000 ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். அறிவாப்ல நீங்க நிறைய கத்துக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் ஆன்லைன்ல பண்றது எப்படி, இங்கிலீஷ் இதெல்லாம் என்கிட்ட பேசாத. 5000 ஃபாலோவர்ஸ் எப்படி கொண்டு வருது அதை மட்டும் சொல்லு. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எப்படி, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது எப்படி, ஊபர் டிரைவர் ஆகுறது எப்படி. ஊபர் டிரைவரா? ஒரு டிரைவிங் லைசன்ஸை வச்சுட்டு அந்த ஆப்ல போய் சைன் இன் பண்ணா முடிஞ்சு. இதுல என்னத்த இந்த ஆப்ல நான் காசு கட்டி கத்துக்கணும்? இது எல்லாத்தையும் ஸ்கில்ஸ்னு வேற சொல்றாங்க. இவங்க சொல்ற கோர்ஸ் நான் போய் பார்த்தேன். 87 வீடியோ இருக்கு. ஆனா அதுல ஒண்ணு கூட எப்படி 5000 ஃபாலோவர்ஸ் கொண்டு வருதுன்னு போடல. போடல. அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி அறிவாப்ல தான் கிடைக்கும். போடல. இந்த 87 நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது வந்துருங்கிறதா கான்செப்ட். ஆனா அதுவாச்சும் பயங்கரமா இருக்கா பாருங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்க வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் போகணுமா? எங்க கான்டென்ட் தான் எல்லாமே. ரீல்ஸோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட் எங்கேஜிங்கா இருக்கணும், ஃபன்னியா இருக்கணும் அண்ட் என்டர்டெய்னிங்கா இருக்கணும். அவ்வளவுதானா டிப்? சீக்ரெட் நம்பர் 1 அவ்வளவுதானா? விளங்கும்டா.
வீடியோக்கு நார்மல் சாங்ஸாக யூஸ் பண்ணாமல் ட்ரெண்டிங் சாங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வியூஸ் டபுளாகவே கிடைக்கும். இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. தொடர்ந்து வீடியோ போடுறதும் போஸ்டிங் டைமிங்கும் ரொம்ப மார்னிங் 9 to 11 அண்ட் ஈவினிங் 6 to 9 போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வியூஸ் கிடைக்கிறதுக்கு நாங்களாம் ராத்திரி 4 மணிக்கு வீடியோ போட்டு வியூஸ் வரேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். அடுத்தது கால் டு ஆக்ஷன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களோட வீடியோல சொல்லி கேட்டிருப்பீங்க. இந்த சிடிஏவை உங்களோட வீடியோலையும் மறக்காம ஆட் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து மில்லியன் வியூஸ் வாங்குறதுக்கான சீக்ரெட் ட்ரிக். இதுக்கு பேர் தான் இன்ஸ்டாகிராம் சீக்ரெட் ட்ரிக். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். நான் சொன்னேன்ல, இவங்க சொல்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல ஏதோ வேற லெவல் தகவல் சொல்ல போறாங்கன்னு இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா எல்லாம் இப்படிதான் இருக்கும். இது வெறும் முன்றா. மில்லியன் வியூஸ் கொண்டு வர வைக்கிறதுக்கு ஏதாச்சும் அல்காரிதம் ஸ்ட்ராட்டஜி, இல்லாட்டி வந்து இப்போ கரண்ட்ல அல்காரிதம் எப்படி இருக்கு அதை பத்தி ஏதாவது சொன்னா கூட ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாரையும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, இத்தனை மணிக்கு வீடியோ. இதெல்லாம் பேசிக்ஸ். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ரீல் போடனா இதை ஃபாலோ பண்றது பேசிக்ஸ். இதை சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து நான் மில்லியன் வியூஸ் கொண்டு வர சீக்கிரட்டை சொல்லி கொடுத்துட்டேன், மாசம் என்கிட்ட 150 ரூபா கட்டுங்கன்றான். எவனாச்சும் கட்டுவானா? நான் கட்டியிருக்கேன், பைத்தியக்காரன். டெய்லி கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 2 minutes யூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பிசினஸ் ஐடியா கத்துக்கோங்க. அறிவு ஆப்ல எக்ஸ்போர்ட்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணான்னு எல்லாம் தமிழ்லே சொல்லி தராங்க. இப்படி பிசினஸ் ஐடியா எல்லாமே அறிவு ஆப்ல தான் இருக்கு. டெய்லி கொஞ்ச நேரம் அறிவு ஆப்பை பாருங்க. எக்ஸ்போர்ட் சொல்ற மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்க கொஞ்ச நாள் நீங்களும் இந்த மாதிரி ப்ராஃபிட் பிசினஸ் பண்ணலாம். இது IIT கிரியேட் பண்ண ஆப். சோ கண்டென்ட் குவாலிட்டி வேற மாதிரி. கண்டென்ட் குவாலிட்டி வேற மாதிரியா? மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. கண்டென்ட் குவாலிட்டி சரி, உங்க ஆப்போட வீடியோ குவாலிட்டி சரி, ஆவரேஜா தான் இருக்கு. ஏன்னா இதுவே வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் தான், ஒரு 2-3 நிமிஷம் தான். அந்த 2-3 நிமிஷத்துல ஒரு இன்ஃபர்மேஷனை கத்துட்டு ஒருத்தன் போய் பிசினஸ் ஆரம்பிச்சானா என்ன ஆகும்? வாங்க சார், வாங்க சார், வாங்க எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பார்த்து ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா? முடியாச்சு. சரி வாங்க, சொல்றாங்களோ எக்ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க அறிவு ஆப்லன்னு. அந்த எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு கேமரா பிடிச்சாலே ஹாப்பினஸா இருக்கா? நீனா எனக்கு வெறி ஆசை. போட்டோகிராஃபி பிசினஸ் எவ்வளவு ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ்னு சொல்லி யாருக்குமே தெரியல. போட்டோகிராஃபி பிசினஸ் ரொம்பவே அண்டர்ரேட்டடான பிசினஸ். தெருவுக்கு சிட்டிக்குள்ள வந்தீங்கன்னா தெருவுக்கு ஒரு போட்டோகிராஃபர் இருக்கான். கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் ஒரு 7-8 இயர்ஸ்ல மட்டும் பயங்கரமா போட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேர் வந்துட்டாங்க, அத்தனை ஸ்டுடியோ ஆரம்பிச்சுட்டாங்க. இவர் வந்து போட்டோகிராஃபி அண்டர்ரேட்டட் பிசினஸ்ங்கிறாரு. சூப்பர் ப்ரோ, நல்ல பிசினஸ் இன்சைட், நல்ல பிசினஸ் அறிவு, நல்ல அறிவு. இந்த வீடியோல எப்படி போட்டோகிராஃபி பிசினஸ் வச்சு 5 லட்ச ரூபா வரைக்கும் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம்னு சொல்லி கிளியர் கட்டா சொல்ல போறேன். அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை, அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் ஃபெயிலே ஆகாது. ஒரே ஒரு கேமரா வாங்கினா போதும், லைஃப் டைம் உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபியூ எசென்சியல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தேவை. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் DSLR கேமரா. DSLR கேமரா. போட்டோகிராஃபி அண்டர்ரேட்டட் பிசினஸ் சொல்லும் போதே நினைச்சிருக்கணும்யா. கிட்டத்தட்ட 10-15 வருஷம் பின்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்க நீ. அவன் DSLR எல்லாம் யூஸ் பண்ணி அது ஓஞ்சு முடிச்சு மிரர்லெஸ்க்கு மாறிட்டாங்க. இப்போ வந்து DSLR கேமரா யூஸ் பண்ணுங்கன்றாங்க. உங்களுக்கு லைட்டிங்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் தேவை. இதுக்கு நீங்க 10 to 15K பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 10 to 15,000 எப்படி நீ வந்து ஒரு ப்ரொஃபஷனல் லைட் செட்டப் ரெடி பண்ணுவ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வீடியோக்கு யூஸ் பண்ணிருக்கிறதே வந்து ப்ரொஃபஷனல் செட்டப் கிடையாது. இதுவே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிட்ட வந்துருச்சு. இவர் ரொம்ப கோளாரா பேசிட்டு இருக்காரு இவரு. 10 to 15,000 வாய்ப்பே இல்லை. ஃபிளாஷ் வாங்கணும், லைட்டு, லைட் ஸ்டாண்டு, சாஃப்ட் பாக்ஸ், எத்தனை இருக்கு. 15,000 முடிச்சிருவாராம். ப்ரீ வெட்டிங் ஷூட்கே 20Kல இருந்து 50K வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. வெட்டிங் போட்டோகிராஃபிக்கு 50K to 3 lakh, கார்ப்பரேட் ஷூட்ஸ்க்கு 5K to 50K. இவர் சொல்ற வந்து இத்தனை டு இத்தனை கே, இத்தனை டு இத்தனை லேக்ஸ்னு சொல்றதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட செட்டப் இருக்கணும். அந்த அளவுக்கு உங்ககிட்ட செட்டப் இருக்கணும்னா நீங்க அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கணும். உள்ள உட்காந்து துண்டு தூங்குற மாதிரி ஈஸி நினைச்சியா? கஷ்டம்டா. அம்மா வாய்க்கு வந்து நம்பர் அடிச்சு விடுவோம். கேட்க வந்து காதுகளுக்கு நல்லா இருந்தா போதும். ரியாலிட்டிக்கு ஒத்து போனா என்ன போகல என்ன மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க இந்த ஆப்ல ஃபுல்லா. ரியாலிட்டி அது அனாவசியம்.
வெறும் மூவி கிளிக்ஸ் அப்லோட் பண்ணி லாக்ஸ் கணக்குல வியூஸ் வாங்கலாம். சின்ன பசங்க கூட காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு காசு earn பண்றாங்க. Facebookல 4000 வியூஸ்க்கு 80 ரூபாய் கிடைக்கும். சோ ஒரு வீடியோக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்துச்சுன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும். இப்படி 5 வீடியோக்கு வந்தா மந்த்லி 1 lakh earn பண்ண முடியும். Facebookல earn பண்ண ஆசை இருந்தா அறிவு ஆப்புக்கு வாங்க. அங்க எக்ஸ்பர்ட்ஸ் வீடியோஸ் இருக்கு. அதுல கிளிப்ஸ் எப்படி கிடைக்கும், ஃபிலிம்ஸ் ஆர் கிரிக்கெட் கிளிப்ஸ் எப்படி கலெக்ட் பண்றது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது, எடிட்டிங் எப்படி பண்றதுன்றத முதற்கொண்டு எல்லாமே டீச் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரீங்கன்னா, வெறும் படத்தோட கிளிப் எடுத்து Facebookல போட்டா 1 லட்சம் வந்துடும். ஈவன் குழந்தைகளுமே அதை வந்து சின்ன பசங்களே அதை யூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? 3 வருஷம் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுப்பான், நீங்க 3 நிமிஷம் கிளிப் எடுத்து இதுல போட்டு பணக்காரன் ஆயிருவீங்க. பிசினஸ் மேன், ஆண்டர்பிரனர்ஸ். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், உங்ககிட்ட அதுக்கான காப்பிரைட்ஸ் இருக்கா? அந்த கிளிப்ஸுக்கெல்லாம் நீங்க காப்பிரைட் ஓனரா? அதெல்லாம் இல்லாம எப்படி நீங்க போட முடியும்? முடியும்னு நினைச்சா எது வேணாலும் முடியும் ஆனந்த். படத்தோட காப்பிரைட்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிட்ட இருக்கும், கிரிக்கெட் வீடியோஸோட காப்பிரைட்ஸ் வந்து அந்த பிராட்காஸ்டர்ஸ்ட்ட இருக்கும். நீங்க இதுல வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் ஸ்ட்ரைக் அடிச்சுட்டு முடிச்சு விட்டுருவான் அக்கௌண்ட். காப்பிரைட் ஸ்ட்ரைக்ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது? இதுல வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸே உங்களுக்கு வந்து எப்படி வந்து படத்தோட கிளிப்ஸ் எல்லாம் அங்க இருந்து எடுக்கணும், அதை எப்படி காப்பிரைட் ஒருத்தர் அடிக்க முடியாத அளவு நீங்க எப்படி அதை எடிட் பண்ணணும்லாம் சொல்லி தந்துருவாங்களாம். பிசினஸ் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு என்னையா சொல்லி தந்துட்டு இருக்கீங்க நீங்க? இல்ல மாசம் 1 லட்சம் சம்பாதிக்க போறாங்களாம். அது வந்து நடக்கும். சப்போஸ் உங்க வீடியோ வைரலா போச்சுன்னா, சப்போஸ் அந்த காப்பிரைட்டர் உங்க வீடியோ பார்த்து பாவம் போட்டு பொழைச்சு போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா, உங்க அக்கௌண்ட்டுக்கு மானிட்டைசேஷன் இருந்துச்சுன்னா, அப்புறம் எதுலயுமே சிக்காம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்க அக்கௌண்ட் சர்வே ஆகி போயிட்டு இருந்துச்சுன்னா, அப்ப அந்த 1 லட்சம் மாசத்துக்கு வரும். இப்படி 5 வீடியோக்கு வந்தா மந்த்லி 1 lakh earn பண்ண முடியும். அப்போ உங்ககிட்ட அவ்வளவு லக் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன பிசினஸ் பண்ணி 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க. பெருசா கோடிகளை சம்பாதிக்க வேண்டியதானே? என்னத்த வேணா சொல்லலாம், எதை வேணா சொல்லலாம், வாய்க்கு வந்து அடிச்சு விடுறதுதான். நான் அப்படியே சொன்ன மாதிரி ரியாலிட்டிக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கேயோ ரெண்டும் வேற வேற தூரத்துல இருக்கு. ஆமா, எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேக்ரவுண்ட்ல யூடியூப் அனாலிட்டிக்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க? ஃபேஸ்புக் வீடியோ பத்தி பேசிட்டு அதுவும் டிராப்ல போயிட்டு இருக்கு. நீங்க அறிவு ஆப்ல வந்து எப்படி யூடியூப் சேனல் வளர்க்கறதுன்னு ஒரு வீடியோ பார்த்து சேனலை வந்து பெருசு பண்ணக்கூடாது? ஓ, அதில் பார்த்து தான் இப்போ பண்ணிருக்கீங்களோ? ஃபோன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்த ஒரு நேரத்துல அறிவு ஆப்போட ஆட் வந்துச்சு. உங்க பிசினஸை நீங்க ஸ்மார்ட்டா பண்ணா உங்க லைஃபே சேஞ்ச் ஆயிடும்னு. நெக்ஸ்ட் மார்னிங்கே மீனா அறிவு ஆப்பை டவுன்லோட் பண்ணா. பிசினஸ் ஷோ பார்த்தப்ப அவ கிளவுட் கிச்சனை கொஞ்சம் மாடிஃபை பண்ணா போதுன்றத அவ புரிஞ்சுக்கிட்டா. அறிவு ஆப்ல கிடைச்ச ஐடியாஸை அவ டைரக்டா கிச்சன்ல அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆன்லைன் மீல் சென்டர்னு ஒரு சின்ன யூனிட் ரன் பண்ணிட்டு மாசத்துக்கு 70,000 இருந்து 75,000 வரைக்கும் சம்பாதிக்கிறா. காதுகளுக்கு கேட்க நல்லா இருக்கா? நானும் தேடி பார்த்தேன். அவங்க சொல்ற மாதிரி பேர்ல ஒரு கிளவுட் கிச்சனே கிடையாது அப்படின்னு நான் சொல்லல, அப்படின்னு அறிவே சொல்லுது பாருங்க. வீடியோ கடைசியில டிஸ்க்ளைமர், அறிவு சீக்கோ தமிழ் எந்த கவர்மெண்ட் அத்தாரிட்டி, இன்ஸ்டிடியூஷன், பிராண்ட் ஆர்கனைசேஷன் இல்ல இண்டிவிஜுவலோட என்டோர்ஸ், ஸ்பான்சர்ட், அஃபிலியேட்டட் இல்ல அசோசியேட்டடா இருக்கல. எனி நேம்ஸ், ட்ரேட் மார்க்ஸ், லோகோஸ் இல்ல ரெஃபரன்சஸ், அதோட ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கெரியர்ஸ் இல்ல ஏர்னிங்ஸ்க்கு ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் பியூர்லி எஜுகேஷனும் இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணப்பட்டது. ஸோ அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அது ஃபேக். கொஞ்சம் கண்டென்ட் எக்ஸ்பிளேஷனுக்காக ட்ராமடைஸ்டா இல்ல ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம். அறிவு ஆர் சீக்கோ தமிழ் எந்த கேரண்டட் ரிசல்ட்டும் ப்ராமிஸ் பண்ணாது. அவுட்கம்ஸ் இண்டிவிஜுவலோட எஃபர்ட்டும் ஃபேக்டரும் டிபெண்ட் பண்ணி வேரி ஆகலாம். அவரே சொல்றாருங்க, இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, காதுகளுக்கு கேட்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றோம். அவரே சொல்றாருங்க, வீடியோ முழுக்க யாரு வேணா சம்பாதிக்கலாம், எப்படி வேணா சம்பாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம்னு சொல்றது வீடியோ கடைசியில வந்து இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு அப்படின்றது. நீ பழச்சுக்கோடா, நீ பழச்சுக்குவா. ஆனா கடைசியா ஒன்று சொன்னா பாருங்க, அறிவு எந்த கேரண்டட் ரிசல்ட்ஸும் ப்ராமிஸ் பண்ணாது. இந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்ச அறிவு சொன்னதுலே வந்து கரெக்டான தெளிவான பாயிண்ட். வெரி குட்ரா, கை கொடு. அறிவு மட்டும் இல்ல, உலகத்துல யாராலையும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸாலையும் வந்து உங்களுக்கு வந்து நான் இவ்வளவு சம்பாரிச்சு தரேன், இல்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் எடுத்து தரேன், உங்களை இவ்வளவு வளர்த்து வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் அறிவு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரோட ஸ்கில்லை பொறுத்தும், எஃபர்ட்டை பொறுத்தும், அவங்க லக்கை பொறுத்தும் மாறும். இந்த இடத்துல வந்து அறிவு தெளிவா பேசியிருக்கான். இந்த பாயிண்ட்ல வந்து நான் அவங்க கூட நிக்கிறேன். வெரி குட், பிரில்லியன்ட். பட் இதில் பிரச்சனை எங்கே இருக்குன்னா, ஈவன் ஒரு நிஜமான எக்ஸ்பர்ட்ஸோ இல்லை ஒரு ப்ரொஃபஷனல்ஸோ கூட உங்களுக்கு வந்து ஒரு கேரண்டியை வந்து ப்ராமிஸ் பண்ண தர முடியாது அப்படின்னு இருக்கும்போது, ஷார்ட் ஃபார்மில் இருக்க ஒரு 2 to 3 நிமிஷம் வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகும்? அதுலேயும் ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்ன ஒரு வீடியோ நம்பி எப்படி உங்களால் வந்து ஃபினான்ஷியலாக நம்ப முடியும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் எப்படி நம்ப முடியும்? என்னது இது?
இவங்க ஆட்லையும் ஆப்லையும் சொல்ற எல்லாமே நான் சொன்ன மாதிரி காதுகளுக்கு கேட்க எதெல்லாம் நல்லா இருக்குமோ அதை மட்டும் தான் சொல்றாங்க. பணம் சம்பாதிக்கலாம், வைரல் ஆகலாம், நிறைய ஃபாலோவர்ஸ் வரலாம், இது அப்படியே மொட்டையா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க வேலை என்ன, அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்கு, எஃபர்ட்ஸ் இருக்கு, அதை பத்தி பேசுறதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்ல எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால கிளியரா கரெக்டா கத்துக்கவே முடியாது. இன்னொரு மைனஸா எனக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, அந்த ஆப்ல வந்து பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது வந்து கரெக்டா இருக்கா இல்ல ஒர்த்தா இருக்குங்கிறதெல்லாம் செகண்டரி, அதை விட்டுருங்க. பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த ஆப்ல கொட்டி கிடக்கு. அத்தனை இன்ஃபர்மேஷன் எனக்கு எதுக்கு? இப்போ பாருங்க, அந்த ஆப் நான் ஓபன் பண்றேன். ரியல் எஸ்டேட் பிசினஸ், பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஃபார் 2026, மெடிடேஷன் செய்வதின் டாப் 5 பெனிஃபிட்ஸ், ஹனுமான் நெஞ்சில் ராமர் சீதை காட்சி. இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஹனுமான் நெஞ்சில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல ஒரு 90% எனக்கு அன்வான்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். அத்தனை நான் பார்த்தேன்னா எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு பிரெயின் ராட் தான் ஆகும். பிளஸ் வந்து எனக்கு ஒரு விஷயத்தில் நீடு இருக்குங்கும் போது அப்போ அந்த விஷயத்தை தேடி போய் நான் கத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த விஷயம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த விஷயம் எனக்கு வந்து நான் கிளியரா தெரிஞ்சு கத்துக்க முடியும். சம்மந்தமே இல்லாத விஷயத்துல போய் நான் மூக்கு விட்டு தலை விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை தானே. எனக்கு அதுல டைமும் வேஸ்ட், மணியும் வேஸ்ட், பிளஸ் ஒன்னையும் உருப்படியா கத்துக்கவும் முடியாது. அப்புறம் எதுக்கு இது? இதெல்லாம் டைமும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட். அதோட எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. இவங்க சொல்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னால யூடியூப்ல போய் பார்த்துக்க முடியும். யூடியூப்லயோ இல்ல கூகுள்லயோ தேடி என்னால கண்டுபிடிச்சுக்க முடியும். இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குன்னு நான் வந்து 149 ரூபா கட்டணும் மட்டும் சொல்லுங்க, நம்ம காம்ப்ரமைஸா போயிடலாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இதுல சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் பேசிக் இன்ஃபர்மேஷன், பிளஸ் வந்து கிளியராகவும் இல்லை. பிளஸ் இதெல்லாமே வந்து நான் ஃப்ரீயாவே நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், என்னால பார்க்கவும் முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியல இந்த ஆப்ல ஸ்பெஷலா வந்து நான் பார்க்குற அளவுக்கு இதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இதுக்கு மேலே இந்த அறிவு ஆப்பில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே இதை பார்த்து பேசுகிற அளவுக்கு எனக்கும் அறிவு இல்லை. என்னை விட்டுருங்க போதும். நீங்கள் இப்போ எனக்கு சொல்லுங்கள், இந்த ஆப்புக்கு வந்து அடுத்த மாதமும் நான் காசு கட்டி இதுக்கிட்ட இருந்து அறிவை நான் வளர்க்கட்டுமா, இல்லை மூடிட்டு அந்த காசை மிச்சம் பண்ணி இப்போ ஏதாவது பிரியாணி ஏதாவது வாங்கி தின்று சந்தோஷமாக படுத்து தூங்கட்டுமா? நீங்கள் எனக்கு சொல்லிட்டு போங்க. பேசாம நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணி இஷ்டத்துக்கு அட்வர்டைஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கலாம் போல. ஆனால் அதுக்கெல்லாம் அறிவு வேணுமே. ஓகே நண்பர்களே, அம்புட்டு வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சீக்கிரம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1 மில்லியன் லைக்ஸ் வந்துச்சுன்னா நானும் மூளைநாதனும் சேர்ந்து சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்றோம். நீங்க 2 பேர் இருக்கதா, அதெல்லாம் நான் பாக்குறது இல்லையம்மா. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.